ஸ்ரீ சக்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/1/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத் வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி மதியம் 2:35 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் மாலை 4:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஸ்ரவண விரதம் என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். அதாவது இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, பெருமாளை நினைத்து அந்த ஸ்ரவண விரதம் இருப்பவர்களுக்காக இந்த தகவலை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திதி துவயம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. திதி துவயம்னு சொன்னால் 2 திதிகள் ஒன்றாக சேருகின்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அதாவது மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை த்விதியை திதியும் இன்றைக்குத்தான், வளர்பிறை திருத்தியை திதியிலே இறந்தவர்களுக்கும் சாத்தம் என்பதை இன்றைக்கே செய்துவிட வேண்டும். அந்த மத்தியான அபராரண காலம்னு சொல்லுவாள். அந்த 2 to 3 அப்படிங்கிற டைமுக்குள்ள ஒரு 2 திதி ஒன்றா சேர்றதுன்னு சொன்னால் அன்றைய தேதியிலேயே இந்த 2 திதிகளையும் ஒன்றாக சேர்த்து விடுவார்கள். அதாவது த்விதியை திதியும் இன்றைக்குத்தான், திருத்தியை திதியும் இன்றைக்குத்தான். அதனால தான் அதை திதி துவயம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை நாளும் நம்ம விதுர நீதி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையிலே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் எவரிடம் பணி செய்யலாம், அதாவது யார்கிட்ட நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விதுரர் ரொம்ப அழகாக சொல்லித்தரார். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யதி சந்தம் சேவதி யத்யசந்தம் தபஸ்வினம் யதிவாஸ்தேனயமேவ வாசோ யதா ரங்கவசம் பிரயாதி ததாச தேஷாம் வசம் யுபைதி அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லவருக்காகவோ அல்லது கெட்டவருக்காகவோ, அதாவது யதி சந்தம் சேவதி அப்படின்னு சொல்கிறார். நல்லவருக்காக இருந்தாலும் சரி, கெட்டவருக்காகவோ அல்லது தபஸ்வினம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, தவம் இயற்றுபவனுக்கோ அல்லது திருடனுக்காகவோ யாருக்காக ஒருவன் பணி புரிகிறானோ அவர்களினுடைய வசமாகவே அவன் ஆகிவிடுகிறான். ஒரு நல்லவரிடம் பணி செய்தால் இவனுடைய குணத்திலும் நல்லதே வெளிப்படுகிறது. ஒரு தீயவர்களிடம் பணி செய்தால் இவனுடைய குணத்திலும் அந்த தீய குணமே ஒட்டி கொள்கிறது. ஒரு திருடனிடம் பணிபுரிந்தால் அந்த திருடனுடைய குணம்தான் இவனிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. அல்லது ஒரு தவ யோகி எப்போ பார்த்தாலும் தபஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொன்னால் அவரிடம் சென்று பணிவிடை செய்பவனுக்கு இவனுக்கும் அவருடைய குணங்களே ஒட்டி கொள்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறான்னு பார்த்தோம்னா வாசோ யதா ரங்கவசம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வாசோன்னு சொன்னால் துணி. ஒரு துணியானது எந்த நிறமுள்ள நீரில் நனைகிறதோ அந்த நிறத்தை பெறுவது போலவே எவரிடம் பணிபுரிகிறோமோ அவரது மனப்பண்பும் நம்மிடம் படிந்து விடுகிறதுன்னு சொல்கிறார். ஆக நம்ம காசு பணம் மட்டும்தான் முக்கியம், அவன் அயோக்கியனாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காம அவன் நல்லவனாக இருந்தால் அவனிடம் நாம் சென்று பணிபுரிகிறோம்னு சொன்னால் நம்மிடமும் அந்த நல்ல குணம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அவன் ஒரு தீயவன், அவன் ஒரு கெட்ட வழியிலே செல்லக்கூடியவன் சொன்னால் அவனிடம் சென்று நாம் பணிபுரியும் பொழுது அந்த குணம்தான் நம்மிடமும் வந்து ஒட்டி கொள்ளும். இதனை பார்த்து கொள்ள வேண்டும் சொல்றார். அவர் இன்னும் மேற்கொண்டு இன்னும் எப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாக்ஷை சன்னிவிஷதே யாக்ஷாம் க்ஷோப சேவதே யாகிச்சேச்ச பவித்தும் தாக் பவதி பூருஷா அப்படின்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா யாருடன் பழகுகிறானோ, யாரிடம் பணிபுரிகிறானோ, எவரை போன்று ஆக விரும்புகிறானோ அவ்வாறே மனிதன் ஆகிறான். நல்லோருடன் பழக நல்லோரை போல் ஆக விரும்ப நல்லவனாகிறான்னு சொல்கிறான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா நல்லோரிடத்திலேயே பணி புரிவார்கள்,
ஆனால் அவர்களையே குறை சொல்வார்கள். பார்த்துருக்கீங்களா? இவன் என்ன ஒரு பிழைக்க தெரியாதவனா இருக்கான், இவங்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, இவங்கிட்ட போய் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கனே, இவன் இவ்வளோ நேர்மைன்னு சொல்லிட்டு இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளையும் வந்து எதுவும் வாங்க விட மாட்டேங்கிறான், இப்படி இருக்கு இவனும் வாங்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் குறைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்காமல் நல்லோரிடம் சென்று பணிபுரியும் பொழுது கூட அவரை போலவே நாமும் ஆக வேண்டும் என்று விரும்ப வேண்டும். நீ எப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே ஆவாய் அப்படின்னு சொல்லி தானே பகவானே சொல்லியிருப்பார். ஆக நம்முடைய சிந்தனையிலும் நல்லது என்பது இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம யாருக்கிட்ட பழகின்னு இருக்கோம், எவரிடம் பணிபுரிகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். நல்லவங்கிட்ட வேலை பார்த்தோம்னா நம்ம நல்லவனாகவே இருப்போம். நம்ம என்னதான் நல்லவனாக இருந்தாலும் ஒரு தீயவனிடம் சென்று பணிபுரியும் பொழுது அந்த தீய குணமானது, அதனுடைய அந்த தாக்கமானது இவர்களிடத்திலும் வந்து சேர்ந்து விடுகிறது அப்படின்னு விதுரர் சொல்றார். அதற்கு அவர் எக்ஸாம்பிளாக யாரையும் குறிப்பிட்டு காட்டலைனா கூட நமக்கே புரியும் இல்லையா? மகாபாரதத்தில் பார்த்தோம்னா கர்ணன் அப்படிங்கிறவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் பணிபுரிகின்ற துரியோதனனுடைய குணத்தினை அவனும் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த சூசகமாக மென்ஷன் பண்ணுறார். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம பணிபுரிகின்ற இடமும் நாம் பழகுகின்ற இடமும் நல்லதாக இருக்க வேண்டும். அந்த நல்ல குணத்தினை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும். இவர்களைப் போல் நாமும் உத்தமர்களாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை நாம் மனதில் கொண்டிருந்தாலே அவ்வாறாகவே நாமும் ஆகிவிடுவோம் என்பதை விதுரர் வலியுறுத்தி சொல்கிறார். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.